Taste the Daily. தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். விடியா திமுக ஆட்சியின் அவலங்களை சட்டப்பேரவையில் எடுத்துரைத்த கழக பொதுச் செயலாளரை பற்றி தனி மனித தாக்குதல் நடத்தியிருக்கும் பச்சோந்தி மந்திரி ரகுபதிக்கு எதிர்க்கட்சி துணைத் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான ஆர்பி உதயகுமார் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இது பற்றிய கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் உமேஷ். நிர்வாகத்திறனற்ற பொம்மை முதலமைச்சருடைய விடியா திமுக ஆட்சியினுடைய அவலங்களை சட்டப்பேரவையில் எடுத்துரைத்த கழக பொதுச் செயலாளரை பற்றி தனி மனித தாக்குதல் நடத்தியிருக்கக்கூடிய பச்சோந்தி மந்திரி ரகுபதிக்கு கடும் கண்டனம் தெரிவித்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய புரட்சி தலைவி பேரவை செயலாளரும் மதுரை புறநகர் மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான ஆர்பி உதயகுமார் கண்டன அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் நீண்ட காலம் உழைத்து சொந்த கட்சியினரை நம்பாமல் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து உதிர்ந்த ரோமங்களை நம்பித்தான் கட்சியையும் ஆட்சியையும் நடத்தி வருகிறது திராவிட முன்னேற்ற கழகம். உதிர்ந்தவர்களுடைய ஒன்றான மந்திரி ரகுபதி பெயரில் நேற்று ஒரு புலம்பல் அறிக்கை வெளிவந்துள்ளது என்று குறிப்பிட்டிருக்கிறார். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர், தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு அண்ணன் புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்கள் கடந்த 2 நாட்கள் சட்டப்பேரவையில் திரு ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் தவறுகளையும் மோசடி வேலைகளையும் கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷனுக்காக செய்யும் தகுதிதாளங்களை கீழ்த்து தொங்க விட்டிருக்கிறார் என்றும், மேலும் 4 நாட்களுக்கு முன்பே வெளிவந்த மக்களின் குரலாய் எடப்பாடியார் என்ற பெயரிலான மாண்புமிகு அண்ணன் அவர்களுடைய காணொலியை தொகுப்பாக நேற்று யூடியூப் தளத்தில் பதிவிட்டதை கண்டும் பதறிப்போய் வாய்க்கு வந்ததை உளறி கொட்டியிருக்கும் இந்த மந்திரி மங்குனி என்று தான் அழைக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். யானை வரும் முன்னே மணி ஓசை வரும் பின்னே பூனை மேல் மதில் போன்ற புதிய பழமொழி கண்டுபிடிப்பாளர் பகுப்பாய்வு என்பதற்கு புத்தாய்வு என்று புதுப்பெயர் சூட்டி உளறல் மன்னன் 87 + 8 + 1 = 107 என்று புதிய கணக்குகளை சொல்லி குறிப்பாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பல்வேறு நிலைகளை சுட்டிக்காட்டியிருக்கக்கூடிய அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடிய ஆர்பி உதயகுமார் அவர்கள், அதாவது உளறல் மன்னன் 87 + 8 + 1 = 107 என்ற புதிய கணக்கு சொல்லி கணித மேதைகளையே ஆட்டம் காண வைத்த எண்கணித வித்வான் நமது நாட்டின் சுதந்திர தினத்தை குடியரசு தினத்தையும் மாற்றி உளறிய அதி மேதாவி துண்டுச்சீட்டு புகழ் பொம்மை முதலமைச்சர் திரு ஸ்டாலினுடைய அமைச்சரவையில் தன் இருப்பை காட்டிக்கொள்ள மந்திரி ரகுபதி வாரிசு துதிபாடுவும் அதே போன்று எதிர்க்கட்சி தலைவர் மீது அவதூறுகளை அள்ளி வீசுவதும் தான் மாநில அரசினுடைய பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்திற்கு மத்திய அரசினுடைய சுற்றுச்சூழல் சிறப்பு மண்டலத்திற்கும் உள்ள வித்தியாசம் கூட தெரியாத இந்த மங்குடிதான் நமக்கு வாய்த்த சட்ட அமைச்சர் என்றும், இந்த விடியா திமுக அரசு செல்லும் நீதிமன்றங்கள் எல்லாம் குட்டுக்கு மேல் குட்டு வாங்குவது எதனால் என்பது போல்தான் புரிகிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார். மதுரை மேலூர் டங்ஸ்டன் சுரங்க விவகாரத்தில் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் கேட்ட மத்திய மாநில அரசுகளுடைய கடித பரிமாற்றங்கள் உள்ளிட்ட கோப்புகள் வெளியிட திராணி இல்லாமல் சட்டப்பேரவையில் எடப்பாடியாருடைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல வக்கில்லாமல் பம்மி கிணறி பதறி அசிங்கப்பட்டதை நாடே பார்த்து கைகொட்டி சிரித்தது என்று குறிப்பிட்டிருக்கிறார். மத்திய அரசுக்கும் மாநில நீர்வளத்துறை அமைச்சர் எழுதிய கடிதங்கள் சுரங்க அமைப்பு எதிர்ப்பு தெரிவிக்கப்படவில்லை என்றும், மாறாக சுரங்க ஏலத்தை தமிழக அரசே ஏற்று நடந்ததுதான் அனுமதி கோரப்பட்டு இருந்தது என்று எங்களுக்கு வந்த தகவல் தெரிவிக்கின்றன. இந்த அரசுக்கு உண்மையிலேயே திராணி இருந்தால் நீர்வளத்துறை அமைச்சர் எழுதிய கடிதத்தை வெளியிட்ட பிறகு பேசட்டும் என்று தெரிவித்திருக்கிறார். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கட்டப்பட்ட பல பாலங்கள் உடைந்தன என்ற இந்த அதி மேதாவினுடைய கண்டுபிடிப்பு கடைக்கெடுத்த அயோக்கியத்தனம் என்றும், அதிமுக ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட பாலங்கள் மட்டுமல்ல சாலைகளும் அதன் ஆயுள் காலத்தை தாண்டி பாதுகாப்பாக இன்றும் பயன்பாட்டில் உள்ளன என்று குறிப்பிட்டிருக்கிறார். இந்த விடியா திமுக ஆட்சியில் திறக்கப்பட்டு 90 நாட்கள் கூட ஆகாமல் அடித்து செல்லப்பட்ட பாலத்திற்கு அருகே புதிதாக கட்டப்பட்ட தகன மேடை அப்படியே இருக்க திமுக ஊழல் மாடல் பாலத்தினுடைய தரம் எப்படி இருக்கிறது என்பதை மக்கள் நன்கு உணர்ந்து விட்டார்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார். மத்திய நீர்வள ஆணையம் 27/11/2024 அன்றே எரிசக்தி உடன் குறிப்பாக 2024 அன்றே எச்சரித்த உடன் சாத்தனூர் அணை பகுதியிலும் ஆற்றங்கரையோரமாக உள்ள கிராம பகுதிகளில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற அடிப்படை உணர்வு கூட இல்லாத ஆட்சியாளர்கள் நீங்கள் மேலும் அந்த பகுதிகளுக்கு சென்று ஆய்வு செய்து மக்களுடைய கருத்துக்களுடைய அடிப்படையில் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் பேட்டி அளித்தார்.
தங்களுக்கு தகவல் வரவில்லை என்று பாதிக்கப்பட்ட மக்கள் ஒவ்வொரு காணொலியிலும் சொல்வதை பொய் என்றும், அந்த மக்களை பொய்யர்கள் என்று பாதிக்கப்பட்ட மக்களுடைய வலியை அறியாத இந்த தற்குறி அமைச்சர் சொல்லுகிறாரா என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். புயல் என்று வந்தால் புயலை விட வேகமாக செயல்பட அரசு மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார்களுடைய அரசு என்றும், புயல் எச்சரிக்கை வந்து முதல் புயல் கரையை கடக்கும் வரை அந்த துறையுடைய அமைச்சர்கள் என்ற முறையில் நானும் கட்டுப்பாட்டு அறையிலேயே இருந்து அத்தனை செயல்பாடுகளையும் கவனித்ததுடன் மாவட்ட அமைச்சருடைய பொறுப்பு, மாவட்ட அமைச்சர்களும் அதிகாரிகளும் மக்களுக்காக 24 மணி நேரமும் களத்திலேயே இருந்தார்கள் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். வல்லவராயனை வீழ்த்த போவதாக வீர வசனமெல்லாம் பேசிவிட்டு கதவை திறந்ததும் வெள்ளை கொடி காட்டி அவன் காலில் விழுந்து மன்றாடுவான் 23ஆம் புலிகேசி. அங்கு வெள்ளை கொடி, இங்கே வெள்ளை குடை, அவ்வளவுதான் வித்தியாசம். வெள்ளை குடை ஏந்திய பொம்மை வேந்தரின் அமைச்சர் இம்சை அரசன் 23ஆம் புலிகேசியை மேற்கோள் காட்டியதால் அதே திரைப்படத்தை நானும் மேற்கோள் காட்டுகிறேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார். மற்றபடி இவரது தலைவர், வாரிசு, சக அமைச்சர்கள் என ஒவ்வொருவராக டெல்லிக்கு காவடி தூக்குவதையெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்றும், இதில் பாஜக பாசிச எதிர்ப்பு என்று அவ்வப்போது நாடக வசனம் வேறு என்று குறிப்பிட்டிருக்கிறார். திமுக ஆட்சியின் மீது சிறு கீறல் கூட விழவைக்க முடியாதாம் என்று வெற்று வசனம் பேசியிருக்கிறார் என்றும், மாநில அரசினுடைய கடன் சுமார் 3.75 லட்சம் கோடி, மின் வாரியம், போக்குவரத்து கழகம் ஆகியவற்றுடைய கடன் பன்மடங்கு அதிகரிப்பு, மருத்துவர், ஆசிரியர் உள்ளிட்ட அனைத்து அரசு பணியாளர் நியமனத்தில் கடும் கணக்கும் சுணக்கம், அதே போன்று மத்திய அரசு கோரிய நிதியை ஒதுக்கவில்லை என்றும், ஒரு ஒப்பாரியை வைத்துவிட்டு மத்திய அரசு ஒதுக்கிய நிதிகளை முழுமையாக செலவிடாமல் மக்களுடைய நலனில் அக்கறையற்ற நிர்வாகம், அரசினுடைய 34 துறைகளும் முடங்கி போய் இருப்பது என ஏற்கனவே கண்டல் துணி போல கிழிந்து தொங்கும் இந்த ஆட்சியினுடைய எங்களால் எப்படி கீறல் போட முடியும் என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இந்த 43 கால மக்கள் விரோத ஆட்சியில் தமிழகம் சீரழிந்து கிடப்பதை அனைத்து தரப்பினரும் உணர்ந்து விடக்கூடாது என்பதற்காக தனது அடிவருடி அமைச்சர்களை வைத்து நாளாந்தர அறிக்கைகளை விடுகிறார் திரு ஸ்டாலின் என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஆர்பி உதயகுமார். இனியாவது அதிகார மமதையில் வெட்டு அறிக்கைகளை வெளியிடாமல் மக்களுடைய மனநிலையை உணர்ந்து இந்த ஆட்சியாளர்கள் செயல்பட வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். ஆட்சி அதிகாரம் இருக்கிறது என்ற ஆணவத்தில் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், எப்படி வேண்டுமானாலும் நடக்கலாம் என்ற அகந்தையில் திரியும் கோபாலபுரத்தின் 2ஆம் புலிகேசியினுடைய கொட்டத்தை மக்கள் துணையோடு வரும் சட்டமன்ற தேர்தலில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயம் அடக்கும் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் சுட்டிக்காட்டியிருப்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார். கழக பொதுச் செயலாளரை பற்றி தனிமனித தாக்குதல் நடத்தியிருக்கும் பச்சோந்தி மந்திரி ரகுபதிக்கு கடும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எதிர்க்கட்சி துணைத் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான ஆர்பி உதயகுமார் பச்சோந்தி அமைச்சர் ரகுபதிக்கு தனது கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். பகுத்தாய்வு என்பதற்கு புகுத்தாய்வு, புத்தாய்வு என்று புது பெயர் சூட்டிய உளறல் மன்னன் ரகுபதி என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இதனை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். பச்சோந்தி மந்திரி ரகுபதிக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இதனை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். கழக பொதுச் செயலாளரை பற்றி தனி மனித தாக்குதல் நடத்தியிருக்கும் பச்சோந்தி மந்திரி ரகுபதிக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இதனை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம்.